பேரன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் 10 மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற மாநாடு இருக்கு இல்லையா, ஆர்டிஐ மாநாடு. அதில் நிறைய உறவுகள் மனு எழுதியிருந்தீங்க. அந்த மனுவை நம்ம ஆகஸ்ட் 28ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்னா தலைமைச் செயலகத்துக்கு நம்ம அனுப்பி வச்சிட்டோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு மாத காலங்கள் கடந்துருச்சு இல்லையா. பதில் வராத நிலையில் மேல்முறையீடு செய்ய நினைக்க உறவுகளுக்கு நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணோம். அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்பதாக பார்ட் 1 வீடியோ நம்ம வெளியிட்டிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 280 மனுதாரர்களுடைய பேர் வாச்சிருந்தோம். நீங்கள் அந்த மனுவோட நம்பர் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நகல் மெயிலில் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பல உறவுகள் கேட்டிருக்கீங்க. உங்கள் கேட்ட உறவுகளுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ அதோட தொடர்ச்சி தான். அதாவது 280 மனு நம்ம பேர் வாச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா 281லேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். இதில் முக்கியமான ப்ரொசீஜரை மறந்துடாதீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கடைசியில் மெயில் ஐடி தரேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய மனுவோட நம்பரை கரெக்டாக சொல்லி பேர் சொல்லணும். அதில் பேர் சொல்லாட்டியும் கூட பரவாயில்ல, மனுவோட நம்பரை கரெக்டாக சொல்லி என்னோடய மனு எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கப்படும். அது நீங்கள் பொறுமையோடு தான் அந்த வீடியோ பார்க்கணும், வேறு வழி இல்லை. நான் மேல்முறையீடு செய்யணும், எனக்கு பதில் வரலை அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பதில் வந்திருக்குங்கிற தகவல் நம்ம டீமை சார்ந்த உறவுகளுக்கே பதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பதில் வந்திருந்தால் நோ ப்ராப்ளம். பதில் வரலைன்னா நீங்கள் அப்பீல் போகிறதுக்கான வழி தான் இந்த வழி. அதனால் மறக்காமல் பாருங்கள். அந்த முதல் வீடியோ இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, பிளேலிஸ்ட்டை தனியாக உருவாக்கியிருக்கேன். ஆர்டிஐ மாநாடு மனு நகல் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கூட இதில் தரேன். அதனால் மிஸ் பண்ண உறவுகள் நீங்கள் அதை பார்க்க நினச்சிங்கன்னா பார்த்துக்குங்க. உங்கள் பேர் அதில் வருதான்னு பார்த்துக்குங்க. விடுபட்ட நபர்கள் இதில் உங்கள் பேர் வருதான்னு பார்த்து கவனமாக நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2வது மனு பார்த்திங்கன்னா பழனிசாமி, நாமக்கல் மாவட்டம். 282 சாகுல் ஹமீது, முதுகுளத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம். 283 வைரமுத்து, தகப்பன் பேர் தமிழரசு, ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம். 284 சிங்கராஜ், பேரையூர், மதுரை மாவட்டம். 285 தீனதயாளன், சென்னையிலேருந்து, அதாவது தகப்பன் பேர் கோ கணேசன். 286 கந்தசாமி, கோவை மாவட்டம். 287 விக்னேஷ், மேற்கு தெரு, கள்ளக்குறிச்சி மாவட்டம். 288 மார்க்கோனி, ஜாரிகொண்டம்பட்டி, சேலம். ஆமாம். 289 பழனிசாமி, நாமக்கல் மாவட்டம். ஏற்கனவே அவங்கள்ட்ட மனு ஒன்று வந்திருக்கு. 290 முனுசாமி, மேட்டூர் வட்டம், சேலம். 291 சங்கர், கும்பகோணம். 292 சங்கர், கும்பகோணம், அவங்களோட தான். 293 பாலகிருஷ்ணன், சன்னாப் ராமன், எந்த ஊர் அப்படின்னா திருமங்கலம், மதுரை. 294 முத்துப்பாண்டி, மதுரையிலேருந்து முத்துப்பாண்டி, காப்பும் பேர் சின்னையா. பழனிசாமி, அதாவது 295 பழனிசாமி, நாமக்கல் மாவட்டம். 296 சதீஷ்குமார், உத்தமபுரம், கம்பம். 297 நாகராஜ், சத்யாநகர், பழனி. 298 பெரியசாமி, கண்ணூர், துறையூர், திருச்சிராப்பள்ளி. 299 பூவலிங்கம், மதுரை மாவட்டம், அதாவது சின்ன உடைப்பு, தெற்கு தெரு, மதுரை மாவட்டம். 300வது மனு விக்னேஸ்ராஜ், கோல்டு வின்ஸ், கோவை. 301 பூவலிங்கம் கிருஷ்ணன், தெற்கு தெரு, பாப்பனோடை, மதுரை மாவட்டம். 302வது மனு பரமேஸ்வரன், பேலூர், திண்டுக்கல் மாவட்டம். 303வது மனு சங்கர், கும்பகோணம். 304வது மனு சங்கர், அவங்களோட தான். 305வது மனு மதியழகன், போத்தனூர், நாமக்கல் மாவட்டம். 306வது மனு ராஜேஸ்வரி, மதுரை. ஆமாம், மதுரை தான் நினைக்கிறேன். 2/2/77 அண்ணா நகர் போட்டிருக்காங்க. அட்ரஸ் நீங்கள் உறவுகள் சரியாக நீங்கள் பார்த்து மெயின் பண்ணுங்கள். பி குட்டிராசு, பொன்னுச்சாமி, தென்காசி மாவட்டம். தகப்பன் பேர் பொன்னுச்சாமி. அதே எத்தனாவது மனுனா 307வது மனு. 308வது மனுவும் குட்டிராசு அவர்களோட தான். 309வது மனுவும் குட்டிராசோட தான்.
310வது மனு பாண்டியன் பெருமாள் தேவர் ஆண்டியப்பட்டி தேனி மாவட்டம். 311ஆம் மனும் பாண்டி அவங்களோட தான். 311 312ம் பாண்டி அவங்களோட தான். 313 பூபதி ராஜா பால்ராஜ் தகப்பன் பேர் திண்டுக்கல் மாவட்டம். 314 பூபதி ராஜா அவங்களோட தான். 315 பரமசிவம் ஆச்சாரி 18 முதல் தெரு புதுச்சேரி. 316 சுரேஷ் வேத கோவில் மேலத்தெரு தென்காசி மாவட்டம். 316வது மனு. 317 வி ஆறுமுகம் அவர்கள் தகப்பன் பேர் வேலுச்சாமி மதுரை மாவட்டம். 318வது மனு மீனா முத்துகிருஷ்ணபுரம் தென்காசி. 319வது மனு கரு ராஜா காரைக்குடி தாலுகா சிவகங்கை மாவட்டம். 320வது மனு செந்தில்குமார் பொன்னமராவதி தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம். 320ஆம் மனு ஹாஜா பஹருதீன் மஞ்சக்கொள்ளை நாகப்பட்டினம். 322வது மனு அர்ஜுன்குமார் வடக்கு தெரு திருச்சி மாவட்டம். ஏதோ ஒரு பேர் போட்டிருக்காங்க, சரியாக புரியலை, ஆனால் திருச்சி மாவட்டம். தேவராஜ் தகப்பன் பெயர் வேலாயுதம் பெரம்பலூர் வட்டமும் மாவட்டம் அதுதான். 324வது மனு சுரேஷ்குமார் சன்னாப் சுப்பிரமணியன் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம். 325வது மனு சுப்பிரமணியன் பெரியய்யா அவங்க திருமயம் புதுக்கோட்டை. 326 மணிவாசகம் தகப்பன் பேர் நடராஜன் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம். 327 மார்த்தாண்டன் மேற்பனைக்காடு அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம். 328வது மனு முத்துமாணிக்கம் கீழவளவு மேலூர் மதுரை மாவட்டம் முத்துமாணிக்கம் அவர்கள். 329வது மனு புருஷோத்தமன் மடத்தனூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். திரு புருஷோத்தமன் அவங்களுடைய மனு. 330வது மனு சிவகுமார் இந்திய குடிமகன் தகப்பன் பேர் ராசப்பன் ஓமலூர் வட்டம் சேலம் மாவட்டம். 331 தா பெருமாள் தகப்பன் பேர் ரங்கநாதன் ஜலகண்டபுரம் மேட்டூர் வட்டம் சேலம். 332வது மனு பழனிசாமி தகப்பன் பேர் பெரியசாமி சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம். ஓகே. 333வது மனு அருளானந்து பிச்சைமுத்து திண்டுக்கல் மாவட்டம். 334வது மனு தணிகை வேலு தகப்பன் பேர் முருகேசன் தருமபுரி மாவட்டம். பழனிக்குமார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம். 336 இளவரசன் உடையார்பாளையம் அரியலூர் மாவட்டம். 337வது மனு இளவரசன் அவங்களோட தான். 338வது மனு சட்சுதீன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சட்சுதீன் சையாது தகப்பன் பேர் சயாசுதீன் புத்தாத்தம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம்னு போட்டிருக்காங்க. ஓகே. 339வது மனு அழகப்பன் பள்ளிவாசல் தெரு புதுக்கோட்டை மாவட்டம். 340வது மனு முத்துராசு நடுத்தரு ஆச்சம்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம். 341வது மனு அடைக்கன் தகப்பன் பேர் வந்து அழகன் மேலூர் தாலுகா மதுரை மாவட்டம். 342வது மனு பாலகிருஷ்ணன் சன்னா பெருமாள் சிவகங்கை மாவட்டம். 343வது மனு ரஞ்சிதா ஒய்ஃபா பெரியசாமி அவங்க பல்லட வட்டம் திருப்பூர் மாவட்டம். 344 அழகப்பன் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம். 345 ஜெயராமன் தகப்பன் பேர் வந்து முத்து திருப்புவனம் பழையூர் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம். 346வது மனு சிவஞானவேல் அழகாபுரி மதுரை. 347வது மனு சிவஞானவேல் அவங்களோட தான். 348வது மனு நஸ்ருதீன் மதுரை.
348. 349 மாடசாமி ராமநாதபுரம். ஆமாம், குண்டுக்குளம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம். ஓகே, அந்த 350வது மனு இந்த நசுருதீன் மதுரை அவங்களோட தான். 350வது மனுவும். ஓகே, இப்போ 350 மனு நம்ம வந்து வாச்சிருக்கோம். 351 பாலசுப்ரமணியம் கீரமங்கலம் புதுக்கோட்டை. 352 கார்த்திக் சன்னாப் வெள்ளையன் கரூர் மாவட்டம். 353 கார்த்திக் அவங்களோட தான். 354 முருகானந்தம் ஐயா அவென்யூ அப்படின்னு போட்டு சண்முகவேல் நகர் மதுரை. 355 பா கணேசன் தகப்பன் பேர் கோபாலு தருமபுரி மாவட்டம். 356 சக்திவேல் புதுமணம் தெரு தென்காசி மாவட்டம். 357 பாண்டியராணி ஒய்ஃப் ஆஃப் ராமர் ஏனாதி சிவகங்கை மாவட்டம். 358 சுரேஷ் கோயில் தெரு திருவள்ளூர் மாவட்டம். 359 கோவிந்தராஜ் சங்ககிரி சேலம் அவங்களோடது. 360 கார்த்திக் சன்னாப் வெள்ளையன் கரூர் மாவட்டம். 361 வீராசாமி சன்னாப் கோவிந்தன் அவங்க சேலம் அவங்களோட மனு. 362 மோகன் தம்பி அவினாசி தாலுகா திருப்பூர் மாவட்டம். 363 பழனிசாமி மேலூர் மதுரை மாவட்டம். 364 ராசு சன்னாப் ராமு இளையான்குடி தாலுகா. 365 அண்ணாள் ஆரோக்கிய மேரி ஒய்ஃப் ஆஃப் தேவேந்திரகுமார் திருப்பூர் மாவட்டம். 366 சுந்தரராஜன் மருங்காபுரி வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். 367 மோகன் தம்பி அவினாசி திருப்பூர் அவங்களுடைய மனு. 368 மோகன் தம்பி அவங்களோட தான். 369 மோகன் தம்பி அவங்களோட தான். 370 மா முத்துச்சாமி சன்னாப் மணி சேலம் மாவட்டம். 371 கோவிந்தராஜ் சன்னாப் கந்தசாமி சங்ககிரி சேலம். 372 கணேஷ் பாபு மீனாட்சி நகர் வில்லிபுரம் மதுரை. சுந்தர்ராசு 373வது மனு மருங்காபுரி திருச்சிராப்பள்ளி. 374வது மனு ஜமுனா ராணி பொன்னுமாந்துறை திண்டுக்கல். 375 பெலிக்ஸு விராலிமலை புதுக்கோட்டை. 376 அழகப்பன் திருமயம் புதுக்கோட்டை. 377 நடராஜன் சன்னாப் கந்தசாமி ராசிபுரம். 378 பழனிசாமி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம். 379 வே கார்த்திக் சன்னாப் வெள்ளையன் கரூர் மாவட்டம். 380வது மனு குணசேகரன் சன்னாப் ராமசாமி ஆலந்தூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு. 389வது மனு ராஜா மகாராஜபுரம் வழி விருதுநகர் மாவட்டம். 382 ஆர் சுரேஷ் தகப்பன் பேர் ரங்கசாமி அரியபாளையம் ஈரோடு மாவட்டம். 383 குணசேகரன் சன்னாப் ராமசாமி ஆலத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 384வது மனு சையது இப்ராஹிம் புதுக்கோட்டை மாவட்டம். 385 திருமதி கி ஜோதிமுத்து அம்மன் நகர் நாச்சியாப்பட்டி திருவள்ளிபுத்தூர். 386 முத்துராஜ் அம்மன் நகர் திருவள்ளிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம். 387 387 திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. டி சுதரின்னு நினைக்கிறேன், பட் ஒழுங்காக அவங்க எழுதலை. பின்கோடு வந்து 621310. இதில் இருக்கிறீங்கன்னா உறவுகள் தொடர்பு கொள்ளுங்கள். பேர் சரியாக புரியலை. 388 ஜோதிமுத்து அம்மன் நகர் நாச்சியாப்பட்டு சிறுவில்லிபுத்தூர். 389 முத்துராஜ் அவர்களுடைய நம்பர் தான் மனு தான். 390 சிவபால்ராசு வாடிமநகர் கொத்தமங்கலம் ஆலங்குடி புதுக்கோட்டை. 391 மணிகண்டன் முசிறி திருச்சி. 392 குருசாமி சன்னாப் சுப்புராஜ் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம். 393 மலைச்சாமி சன்னாப் அடிகர் திருப்போணம் சிவகங்கை மாவட்டம்.
394 பிரவீன்குமார் ஜமீன் பல்லாவரம் சென்னை. 395 கண்ணையா தங்கராஜ் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம். 396 கந்தப்பன் பழனிசாமி கடையாம்பட்டி. 397 சிவராஜ் தகப்பன் பேர் பா குமார் காஞ்சிபுரம் மாவட்டம். 398 பார்த்திபன் தகப்பன் பேர் பாண்டி நாச்சியாபுரம் திருச்சி தாலுகா திருச்சிராப்பள்ளி திருச்சி தாலுகா திருச்சுழி தாலுகா விருதுநகர் மாவட்டம். லாவண்யா இவங்க வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். லாவண்யா மகாராஜன் இவங்க புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம். 400வது மனு. 401 பால்பாண்டி மனித உரிமை சமூக ஆர்வலர் திருப்பூர் மாவட்டம். முருகன் ராசபாளையம் விருதுநகர் மாவட்டம். சாந்தி சன்னாப் கிருபாநிதி சிவகங்கை மாவட்டம். முருகன் வடக்கு தெரு விருதுநகர் மாவட்டம். அது ஜக்ரியா குறிச்சி பிரிவு போத்தனூர் கோயம்புத்தூர். சித்திரை செல்வி வீரபாண்டி திருப்பூர் மாவட்டம். லட்சுமணன் அதாவது 400 வருஷம் அங்கிட்ட பேக் பண்ணிக்கிறேங்க. 407வது வாசிக்கிறேன். லட்சுமணன் நடராஜ பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டம். 408வது மனு கதிரவன் பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம். 404வது மனு ஜாக்லின் ராணி தகப்பன் பேர் ஜே பிரபாகரன் போடி நாயக்கனூர் தேனி மாவட்டம். சேகர் சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை மாவட்டம். கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம். 411வது மனு சேகர் சமூக ஆர்வலர் அவங்கள தான். 412வது மனு சங்கீதா ராஜகுரு சிவகங்கை மாவட்டம். 413வது மனு சுபியான் சாந்திநகர் சேலம் நம்ம சுபியானோடது. 414 தேன்மொழி சிவகங்கை மாவட்டம். 415 முத்துக்குமார் திருவேங்கடவட்டம் தென்காசி மாவட்டம். 416 அழகப்பன் அவங்க புதுக்கோட்டை மாவட்டம். 417 ஜெயப்பிரகாஷ் ஜெயக்கரன் கல்லாரப்பட்டி சேலம். 418 யுவராஜ் கண்ணன் சன்னாப் கணேசன் ஆட்டையம்பட்டி சேலம். 419 ராஜேந்திரன் சுப்பையா உறையூர் திருச்சி மாவட்டம். கார்த்திகேயன் அதாவது வந்து 3/172 மெயின் ரோடு மதுரை மாவட்டம். ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை மனு வரைக்கும் வாசிச்சிருக்கோம் அப்படின்னா 420வது மனு வரைக்கும் வாசிச்சிருக்கோம். இப்போ நம்ம 2 கட்டு வாசிச்சிருக்கோம். இதுவுமே வந்து பொதுத்துறைக்கு தான் நம்ம அனுப்பியிருக்கோம். பொதுத்துறை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பொதுத்துறைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம். ஓகே வந்து இப்போ 420வது மனு வாசிச்சிட்டோம். 421வது மனு நம்ம வாசிக்க போகிறோம். திருப்பதி விருதுநகர்லேருந்து 421. 422 பார்த்திங்கன்னா சுபியான் சேலம் அவங்களோட மனு தான். 423 முருகன் ராசப்பாளையம் அவங்களோடது. 424 வில்வநாதன் சின்ன தோட்டாலயம் குடியாத்தம் தாலுகா வேலூர் மாவட்டம். 425 மகாதேவன் பவானி ஈரோடு. 425. 426 புருஷோத்தம்மன் காஞ்சிபுரம் மாவட்டம். 427 குமார் கீழத்தெரு தென்காசி மாவட்டம். 428 அன்னாள் ஆரோக்கிய மேரி தேவேந்திரபுரம் குமார் ஒய்ஃபா அவங்க திருப்பூர் மாவட்டம். 429 ஸ்டாலின் கீழத்தெரு புதுக்கோட்டை மாவட்டம். 430 ராமசுப்பு விருதுநகர் மாவட்டம். 431 வீராசாமி சன்னாப் கோவிந்தன் சேலம் அவங்க. 432 முத்துச்சாமி சன்னாப் மணி அவங்களும் சேலம் தான். 433 வேலுச்சாமி சன்னாப் பெருமாள் உலகடம் ஈரோடு. 434 சாமியப்பன் செல்லப்பாண்டியன் சன்னாப் செல்லப்பாண்டியன் நாமக்கல் மாவட்டம்.
435 நாகராஜ் சன்னா பழனிமுத்து தருமபுரி மாவட்டம். 436 அண்ணாள் ஆரோக்கியம் மேரி இவங்க திருப்பூர் மாவட்டம். 437 சிவராஜ் பிஏ பாக்குமார், அப்பா பேர் பாக்குமார், இவங்க எந்த ஊர் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம். 438 சாந்தி சிவகங்கை மாவட்டம். 439 பூமிநாதன் சன் ஆஃப் கருப்பையா, இவங்க சிவகங்கை மாவட்டம். 440 பூமிநாதன் அவங்களுடைய தான். 441 பாலசுப்ரமணியன் ஆலங்குடி வட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். 442 ஆறுமுகம் பச்சையப்பன் கிருஷ்ணகிரி மாவட்டம். 443 ஆறுமுகம் இவங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம். 444 ஷேக் தாவூது பொன்காடு பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம். 445 பெலிக்ஸு குன்னத்தூர் விராலிமலை புதுக்கோட்டை. 446 சேகர் சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை மாவட்டம். 447 விஜயகுமார் சன்னா விஜயகுமார் நாச்சியப்பன்பட்டி விருதுநகர் மாவட்டம். 448 விஜயகுமார் தாப்பன் பேர் கிருஷ்ணசாமி சிறுவில்லிபுத்தூர். 449 அப்துல் பாரி சன்னாப் ஷேக் முகமது திருச்சிராப்பள்ளி மாவட்டம். 450வது மனு அவங்களோட தான். 451 செல்வம் ஓட்டேரி சென்னை. 452 அப்துல் சாரி அவங்களோட தான். 452வது மணப்பாறை திருச்சிராப்பள்ளி. 453 தெய்வேந்திரன் கருப்பையா சன்னாப் கருப்பையா வாடிப்பட்டி மதுரை மாவட்டம். 454வது மனு கணேஷ் தகப்பன் பேர் பாலு ஆசிரியர் காலனி தருமபுரி மாவட்டம். 455 ஜெயராமன் ஆலம்பாக்கம் திருச்சிராப்பள்ளி. 451 சுப்பிரமணியன் கொட்டையம்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம். 457 ராஜகோபால் புதுக்கோட்டை மாவட்டம். 458 தெய்வேந்திரன் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம். 459 ஜெகநாதன் வேடச்சந்தூர் திண்டுக்கல். 450 ஜெகநாதன் அவங்களுடைய மனு தான். 461வது மனு ராஜேந்திரன் கோவை. 462 சுரேஷ் திருமலிசை திருவள்ளூர் மாவட்டம். 463 கோவிந்தசாமி வீராசாமி சன்னாப் கோவிந்த சேலம் அவங்க. 464 சுந்தரம் சன்னாப் சுப்பையா காட்டன் மார்க்கெட் அஞ்சல் திருப்பூர். 465 கருப்புசாமி அம்மன் கோவில் தெரு சொக்கிக்குளம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி. 466 சந்திரமுருகன் இவங்க சென்னை. 467 முகமது ஆசன்னா லெப்பை முகமது ஹுசேன் தாய்ப்புனர் முகமது ஹுசேன் ஏர்வாடி கீழக்கரை வட்டம் திருவள்ளூர் ராமநாதபுரம் மாவட்டம். 468 வீராசாமி சன்னாப் கோவிந்தன் சேலம் அவங்களோட தான். 469 கோவிந்தன் அவங்களோட தான். 470 அம்மையப்பன் வேப்பங்குளம் விருதுநகர் மாவட்டம். 471 செந்தில்ராஜன் தாமரை நகர் திண்டுக்கல் மாவட்டம். 472 மகேந்திரன் சன்னாப் தங்கவேலு அவங்க வந்து பூங்குளத்தூர் அஞ்சல்னு போட்டிருக்காங்க. பின்கோடு வந்து 642207 பின்கோடு. 473வது மனு வேலு ஆரணி திண்டு திருவண்ணாமலை. 474வது மனு பூவந்தியன் நாச்சியம்பட்டி வாடிப்பட்டி மதுரை பூவந்தியன் அப்படின்னு ஒரு பேரா. ஓகே, இரண்டா சகோதரர்கள் பண்ணிக்கிறேங்க, மகிழ்ச்சி. 475 வெற்றிவேல் திருமங்குளம் மதுரை. 476 சண்முக சுந்தரம் மெயின் ரோடு சமராயப்பட்டி திருப்பூர் மாவட்டம். 477 ஆனந்த பால்ராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம். 478 செந்தில்குமார் தாடிக்கொம்பு திண்டுக்கல். 479 அருண் பென்னி ஓகே கண்ணேரிமுக்கு அஞ்சல் கோத்தகிரி. 480 தியாகராஜன் கிருஷ்ணகிரி மாவட்டம்.
481 தியாகராஜன், அவங்க கிருஷ்ணகிரி வட்டம் தான் போட்டிருக்காங்க. 482 பாலமுருகன், ஏழுமலை, ராமநாதபுரம். வாசுதேவன் 483 வாசுதேவன், சிவகங்கை மாவட்டம். 484 மங்களராசன், ஆலப்புடி தாலுகா, புதுகை. 485 இஸ்மாயில் சன்னாப் அலிகான், காகிதமில்ல தெரு, சங்கரன் கோவில். 486 விக்னேஷ், விக்கிரவாண்டி வட்டம், விழுப்புரம் மாவட்டம். 487 சுபியான், சேலம், அவங்களோட தான். 488 சுபியானோட தான். 489 சுபியானோட தான். சுபியான் நிறைய எழுதியிருக்காப்புல அவ்வளோ. ஆமாம், 490 சுபியானோட தான். மகிழ்ச்சி. ஓகே, 490 லாஸ்ட்டு கட்ட வாசிக்க போகிறோம். 491 ஜெகநாதன், ராமசாமி, கொல்லம்பட்டி, வேடச்சந்தூர், திண்டுக்கல். செல்வி முத்து, மேலூர் வட்டம், மதுரை மாவட்டம். 493 முத்து, பெருங்காலக்குடி, ஆண்டிப்புதூர், மதுரை மாவட்டம். 494 பூசைமணி, சன்னாப் குமாரசாமி, திருவாளூர் அஞ்சல், தமிழ்நாடுன்னு போட்டிருக்காரு. பெருங்காடுக்குடி, ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 495 பூஜைமணி, சன்னாப் குருசாமி, மேலூர் தாலுகா, மதுரை மாவட்டம். 496 முருகன், சன்னாப் கருப்பையா, புதுக்காலனி, சிவகிரி வட்டம், தென்காசி. 497 விஜயகுமார், சன்னாப் கிருஷ்ணசாமி, சிறுவில்லிபுத்தூர் மாவட்டம். 498 விஜயகுமார், அவங்களோட தான். 499 பாலசுப்ரமணியன், செல்லூர், மதுரை. 500 ராஜன், சன்னாப் வெங்கடேசன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம், பின்கோடு பார்த்திங்கன்னா சரியாக புரியல. பின்கோடு பார்த்திங்கன்னா 621711 பின்கோடு. ஓகே, எழுதுறத கொஞ்சம் தெளிவாக எழுதுனா அவ்வளோ வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 501 கிரேஸ் அனு, பெசன்ட் ரோடு, மதுரை மாவட்டம். 502 சித்திரை செல்வி, வீரபாண்டி, திருப்பூர் மாவட்டம், திருப்பூர். 503 மகிடேஸ்வரன், தகப்பன் பேர் செம்மன், திண்டுக்கல் மாவட்டம். 504 சங்கீதா, கூட்டாணிப்பட்டி, சிவகங்கை மாவட்டம். 505 தவாஹீர் பாஷா, ஷபாஷ் உஷேன், சன்னாப், அவங்க ஃபாதர் பேர், காந்தி நகர், வத்தலக்குண்டு. 506வது மனு அவங்களோட தான். 507வது மனு விமல், நம்ம விமலோட இது, புதுக்கோட்டை. ஓகே. 508வது மனு முத்துக்குமார், சமூக ஆர்வலர், முனியாண்டி, சன்னாப் முனியாண்டி, விருதுநகர் மாவட்டம். 509 முத்துக்குமார் அவர்களோட தான். 510 கிரேஸ் அனு, சொக்கிக்குளம், மதுரை. 511 ஜோதிலட்சுமி, சமூக ஆர்வலர், விருதுநகர் மாவட்டம். 512 ரஞ்சிதா, ஒய்ஃப் ஆஃப் கே பெரியசாமி, திருப்பூர் மாவட்டம். 513 ஜெயலட்சுமி, வேடச்சந்தூர் வட்டம், திண்டுக்கல் மாவட்டம். 514 தவாஹீர் பாஷா, காந்தி நகர், வத்தலக்குண்டு. 515 ஜெயலட்சுமி, வேடச்சந்தூர் வட்டம், திண்டுக்கல் மாவட்டம். 516 பாப்பா, ஒய்ஃப் ஆஃப் சங்கர், சிவகங்கை மாவட்டம். 518 பாப்பா அவங்களோட தான். 516 பாப்பா அவங்களோட தான். 517 சப்தா பேகம், இருவேலி, கடலாடி, ராமநாதபுரம் மாவட்டம். 519 கனகராஜ், தண்டல் காரன்பட்டி, மதுரை மாவட்டம். 520 பாலசுப்ரமணியம், கீரமங்கலம், மேடக்குட அஞ்சல், புதுக்கோட்டை வட்டம். 521 பாலசுப்ரமணியம் அவங்களோட தான். 522 சண்முதி, நாமனூர், சிவகங்கை மாவட்டம். 523 சண்முதி அவங்களோட தான். 524 இங்கே எடுத்துருக்கு வச்சுருக்கு. 524 ஜெகநாதன், துறையூர் வட்டம், திருச்சி மாவட்டம். ஜெகநாதன், துறையூர் வட்டம், திருச்சி மாவட்டம். 525வது மனு முருகலட்சுமி,
முத்துக்குமாரசாமி கோவில் திருப்பூர். 526 ஜமுனா ராணி பெண்ணுமாந்துறை திண்டுக்கல். 527 ஜெயலட்சுமி நாட்டாமைக்காரன்பட்டி வேடச்சந்தூர் வட்டம் திண்டுக்கல் மாவட்டம். 528 முருகலட்சுமி முத்துக்குமாரசாமி கோவில் திருப்பூர் வட்டம் திருப்பூர் அவங்க. சோபனா 529 சோபனா காவேரம்மன் கல்யாண மண்டபம் திருப்பூர். ஓகே. 530 பிரியாராமன் மதுரை. 531 சிவராஜ் அந்தியூர் வட்டம் ஈரோடு மாவட்டம். 532 பரசுராம் மதுரை. 533 மிலன். 533 மிலன் வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் மிலன் கூடலூர். 534 ராக்கிமுத்து திருப்பூர் 7. 535 அனிதா திருப்பரங்குன்றம் மதுரை. 536 ஜக்கரியா போத்தனூர் கோயம்புத்தூர் மாவட்டம். 537 அனிதா திருப்பரங்குன்றம் மதுரை. 538 பின்கோடு மட்டும் சொல்கிறேன். அந்த 3/69A அப்படின்னு போட்டு எழுதியிருக்காரு. அது என்ன தெருன்னு தெரியல, ஆனால் மதுரைன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. அதில் 625535 அதான் பின்கோடு போட்டிருக்காரு. அது பேரே ஒழுங்காக தெரியல, அதனால் அன்லான் பண்ணிக்கிறீங்க யாருன்னு நீங்கள். 539 சின்னசாமி 539 சின்னன் சி பருவாய் பல்லடம் திருப்பூர். 540வது மனு நதீஷ்குமார் அவங்களோடது. 541 நதீஷ்குமார் கம்பம் அவங்களோடது. 542 பாலமுருகன் கோயம்புத்தூர் அவங்களோடது. 543 திரு கே பாலு கையில் எழுதியிருக்காங்க. திரு கே பாலு அவங்க வந்து புதுச்சேரின்னு நினைக்கிறேன். 543வது மனு அவங்களோட தான். 544வது மனுவும் அவங்களோட தான். 545வது மனு சந்திரகுமார் அவங்களுடைய மனு தான். பட் ஆனால் இந்த ஊர் சந்திரகுமார் பின்கோடு வந்து 626110 பின்கோடு. அவங்க எழுதுனது சரியாக புரியலை. ஓகே. 546வது மனுவும் சந்திரகுமார் தான். 547வது மனுவும் சந்திரகுமார் தான். 548 அதுவும் சந்திரகுமார் அவர்களோட தான். 549 பவுன்ராஜ் பெருமாள் சாமி விருதுநகர் மாவட்டம். 550 அதுவும் பவுன்ராஜ் அவர்களோட தான். 551 அதுவும் பவுன்ராஜோட தான். 552 அதுவும் பவுன்ராஜோட தான். 553 சண்முகம் திருப்பக்குட்டை கிராமம் காட்டியப்பட்டி தாலுகா வேலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன். வேமான்னு போட்டிருக்காரு. 554 அமுதா மதுரை. 555 அதுவும் அவங்களோட தான். அமுதா மதுரை அவங்களோட தான். 556 இது யாரோடது அப்படின்னு பார்த்தா காசிநாதன் BA திருச்சிராப்பள்ளி அவங்களோடது. 557 அதுவும் திரு காசிநாதன் அவங்களோட தான். 558 அதுவும் திரு காசிநாதன் அவங்களோட தான். 559 திரு காசிநாதன் அவங்களோட தான். 560வது மனு சாமிக்கண்ணு அடைக்கன் மேலூர் தாலுகா மதுரை மாவட்டம். ஓகே. 560 மனு நம்ம வாச்சிருக்கோம். ஸோ இந்த ஏற்கனவே 280 வாச்சிருக்கோம். இப்போ ரெண்டாவது பார்ட்டில் 560 வரைக்கும் நம்ம பேர் வாச்சிருக்கோம். இதில் உங்கள் பேர் வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து அந்த நகல் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதற்கான மெயில் ஐடி இந்த திரையில் தெரிகிறது. இந்த திரையில் தெரியக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட நம்பரை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி, இல்லை உங்கள் பேரை நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சொல்லலாம். இத்தனை நம்பர் மனு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து தொடர்ச்சியாக வருது, ஒரு சில பேருக்கு விடுபட்டு போய் வருது. ஏன் அப்படி விடுபட்டு போய் வருதுன்னா, எல்லாருமே கவரில் வச்சு போட்டு நீங்கள் பெட்டிக்கில் போட்டிங்க இல்லையா, அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
ஒரே மனுவாக வச்சு ஒரு கவருக்குள்ளே வச்சு போட்டவங்க 4 மனுவை ஒரே கவரில் வச்சு போட்டவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 4 மனுவை 4 கவருக்குள்ளே வச்சு போட்டவங்களுக்கு வந்து அந்த அதில் குழப்பும்போது என்ன ஆகுதுன்னா பிரிக்கும்போது பேர் மாறி 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 வந்துருச்சு. எல்லாத்தையும் ஒரே மொத்தமாக வந்து இப்போ ஒருத்தர் 4 ஆர்டிஐ போட்டுக்குன்னா அவர் பேர் வரிசையாக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும், உங்களுக்கும் இங்கே சிரமம் இல்லாமல் போயிடும் இல்லையா. ஆனால் குழப்ப மாதிரி பேர் வந்து 91ஆவதுல ஒரு பேர் உங்கள் பேர் வந்துச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 300ஆவதுல பேரில் உங்கள் பேர் மனம் வருது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கவனமாக இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. விருப்பப்பட்ட உறவுகள் வந்து நீங்கள் தொடர்ச்சி அதை பார்த்து நான் அப்பீல் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு வந்து தகவல் தெரிவிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய மனுக்களை வந்து நான் வந்து நகலை அனுப்பி வைக்கிறேன். பொதுத்துறைக்கு தான் அனுப்பி வச்சுருக்கேன். பொதுத்துறை தலைமைச் செயலகத்துக்கு தான் 6,09,000 அங்கே தான் நம்ம அனுப்பி வச்சுருக்கோம். ஸோ மேல்முறையீடும் நீங்கள் அங்கே தான் வந்து பண்ணணும். மேல்முறையீட்டு அலுவலர்னு போட்டு பொதுத்துறையை போட்டு நீங்கள் வந்து அங்கே பண்ணணும். ஹக்கீம் அவர்களோட பேரில் தான் நம்ம அனுப்பியிருக்கோம். மதுரை ஹக்கீம் அவர்களோட பேரில் அனுப்பியிருக்கோம். அதனால் நீங்கள் மேல்முறையீடு சொல்லும்போது திரு ஹக்கீம் அவர்களுடைய பேரில் வந்து என்னுடைய மனு கவரில் வச்சு வரப்பட்டது. அதுக்காக வந்து இந்த பின்னாடி வந்து நம்ம அந்த போஸ்ட் ரிசிப்ட் இருக்கு இல்லையா, இதையும் கூட உங்களுக்கு வந்து நான் அந்த மனுவோடு சேர்த்து அனுப்பி விட்டுறேன். அதனால் நீங்கள் அந்த ரிசிப்ட் நீங்கள் செலக்ட் எடுத்தது இந்த ரிசிப்ட் மூலம் வந்து அந்த ட்ராக் பண்ணி பாருங்கள். அந்த நாளில் என்னுடைய மனு வந்து இங்கே வரப்பட்டிருக்கு. அந்த கவருக்குள்ளே மனுவோட நம்பரும் நம்ம போட்டிருக்கோம். இத்தனாவது மனு என்னுடைய மனு அப்படின்னு நீங்கள் தாராளமாக அடித்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கான வாய்ப்பு தான். மீண்டும் நல்லதோடு உங்களை வேறு விட சந்திக்கிறேன். இது பார்ட் 2 வந்து இது. பார்ட் 3 வந்து அடுத்து வரும். பார்ட் 4 பார்ட் 5 எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒட்டுமொத்தமாக வீடியோ போட முடியல. அதனால் ரொம்ப சாரி. ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்வோம். மகிழ்ச்சி.